உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்கிறேன். நாம் ஜெபித்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜீவ வார்த்தை அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த ஜீவ வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, எங்களை தூக்கி எடுக்கிறதா இருக்கிறது, எங்களை வெற்றிக்கு நேராக எங்களை நகர்த்தி செல்லுகிறதா இருக்கிறதே. ஆண்டவரே, இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒழிந்து போகாததா இருக்கிறதே. அந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை நீர் உயிர்ப்பித்து இருக்கிறீரப்பா. நாங்கள் ஜீவனுடையவர்களாக இருக்கிறோமே ஆண்டவரே. இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவரே நாங்கள் இன்னைக்கு உங்களுடைய வசனத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது அப்பா எங்களுக்கு விளங்கும்படி, எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமடையும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஞானத்தை அருள்கிற ஆவி அப்பா நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். உடைய சத்தியத்தை நாங்கள் நோக்கி பார்க்க, அதை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீரே உதவி செய்யும். நேற்று உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நாம் போன வாரம் அலைவ் இன் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு உபதேசத்தை ஆரம்பித்தோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் உயிர்த்துள்ளோம். இதை நாம் எபேசியர் புத்தகத்திலிருந்து முக்கியமான சத்தியங்களை எல்லாம் எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு எழுதிய ஒரு நிருபம் இது. இதோட பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம் நல்லா. பவுல் எப்படி, இந்த சவுல் அப்படிங்கிறவர் எப்படி பவுலாக மாறினார், அப்போஸ்தலராக மாறினார். இந்த எபேசு பட்டணத்துடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம். அது எப்படிப்பட்ட இடமா இருந்துச்சு, அந்த இடத்தோட ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் எப்படியா இருந்தது. அப்புறம் பவுலுக்கும் எபேசு பட்டணத்துக்கும் இருந்த உறவை பார்த்தோம். எப்படி 2 முறை எபேசு பட்டணத்துக்கு அப்போஸ்தலர் பவுல் போய் ஊழியம் செய்தார், அங்கே எப்படி அற்புதமான காரியங்கள்லாம் அங்கே நடந்தது. இது குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் அப்படியே 1வது வசனம் ஆரம்பித்து அப்படி லேசாக நம்ம 1வது வசனம் ஆரம்பித்து 2வது வசனம் அப்படியே போக ஆரம்பித்தோம், லேசாக பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு நாம் தொடருவோம். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்த்துள்ளோம். நாம் எதுவும் செத்த ஆளுங்க கிடையாது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவன் நமக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசிக்கிறேன், 1வது வசனத்திலேருந்தே வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி தேவனுடைய சித்தத்தினாலே அவர் அழைக்கப்பட்டார், பை த வில் ஆஃப் காட் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இங்கே விசுவாசிகள், அதாவது கிறிஸ்தவர்களை குறித்து அவர் சொல்லும் போது 3 வார்த்தைகளை சொல்லி கிறிஸ்தவர்களை அவர் டிஸ்கிரைப் பண்ணுறார், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். கிறிஸ்து இயேசுக்குள் இருப்பவர்கள், ஃபெய்த்ஃபுல் விசுவாசிகளாய் இருப்பவர்கள் அல்லது விசுவாசமாய் இருப்பவர்கள், 3 பரிசுத்தவான்கள். இதை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா. பரிசுத்தவான்கள் என்பவர்கள் ஏதோ சிலதெல்லாம் காரியத்தெல்லாம் செய்து அச்சீவ் பண்ணி ஒரு உயர்ந்த நிலையை அடைந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு ரெக்கக்னிஷனோ இல்லை ஒரு பட்டமோ கிடையாது. சிம்பிளி ஜஸ்ட் பிகாஸ் வி ஹவ் பீன் செப்பரேட்டட் டு காட். கர்த்தருக்காக நான் அவர் என்னுடையவர்கள் அப்படின்னு அவர் நம்மளை கிளைம் பண்ணி நம்மளை பிரித்து, இந்த உலகத்திலேருந்து நம்மளை பிரித்து அவர் எடுத்ததுனால நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் நம்ம விசுவாசிக்கிறதுனால நாம் இந்த பரிசுத்தவான்களாக நாம் ஆகியிருக்கிறோம். நம்மளுடைய பொசிஷன் எங்கே இருக்குது, நாம் பார்த்த வசனத்தில் பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக நாம் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டோம் அப்படிங்கிறார். கிறிஸ்துவுடைய சரீரத்தில் எடுத்து நம்மையும் இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறார். அப்படிதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தோம். அப்போது விசுவாசிகளாகிய நாம் இப்படிப்பட்டவர்களாக, இதுதான் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன். நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம், நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். 2வது வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள், கிருபையும் சமாதானமும். ஆர்டர் ரொம்ப முக்கியம். முதல்ல கிருபை வருது, அதுக்கப்புறமாக சமாதானம் வருகிறது. நம்ம கிருபை என்கிற வார்த்தை கிறிஸ்தவ விசுவாசத்திற்கே, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கே, கிறிஸ்தவ உபதேசத்திற்கே உரிய ஒரு வார்த்தையாக இருக்குது.
நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கிருபைங்கிறது ஷலோம் அப்படிங்கிற வார்த்தை இந்த யூதர்கள் வந்து கிரீட் பண்ணும்போது ஹலோ அப்படின்னு சொல்லும்போது ஷலோம் அப்படிம்பாங்க. இந்த கிரேக்கர்கள் வந்து கிரீட் பண்ணும்போது கேரிஸ் கிரேஸ், அதாவது கிருபை அப்படின்னு அவங்க வந்து கிரீட் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம் எப்படி பவுல் சொல்லுகிறாரு, அதுக்கப்புறமா வர சாப்டர்ஸில் படிக்கிறோம் எப்படி கிரேக்கர்கள் யூதர்கள் 2 பேரையும் ஒரே சரீரத்தில் ஒன்றா சேர்த்து கர்த்தர் ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாரு, சமாதானத்தை உண்டு பண்ணி. அதனால் அவர் 2த்தையும் சேர்த்து எப்படி சொல்கிறாரு, கிரேஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிறார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும், இது வந்து ரொம்ப பெக்யூலியரான கிறிஸ்தவத்துக்கு உண்டான ஒரு கிரீட்டிங். கிருபையும் சமாதானமும். அப்போ நம்ம கிருபைன்னு நம்ம எடுக்கும் பொழுது, கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு தேவன் காண்பிக்கிற தயவாக இருக்கிறது. அதாவது எனக்கு அதுக்கு தகுதியே கிடையாது, அது நாட் பிகாஸ் ஆஃப் வாட் ஐ எம், பட் இன்ஸ்பைட் ஆஃப் வாட் ஐ எம். நான் இப்படிலாம் இருக்கிறதுனால கடவுள் எனக்கு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, நான் இப்படி இருந்தாலும் கர்த்தர் எனக்கு இதை செய்கிறார், கர்த்தர் எனக்கு இதை அருளுகிறார் அப்படிங்கிறது கிருபை. அப்போ இந்த கிருபை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்குது, ஊற்றாக இருக்குது, ஒரு அடித்தளமாக இருக்குது, ஆரம்பமாக இருக்குது. இந்த கிரேஸ் தான் எல்லாவற்றிற்கும் ஃபவுண்டேஷனாகவும் ஒரு ஸ்ப்ரிங் ஆகவும், அதிலிருந்து தான் எல்லாமே நமக்கு புறப்படுகிறது. சமாதானம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் கூர்ந்து நம்ம கவனித்தோமானால், சமாதானம் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக நம்மளுடைய பார்லன்ஸில் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைப்போம், எப்பா அந்தோட எதுவும் பிரச்சனை வச்சுக்க வேண்டாம்ப்பா, எந்த சண்டையும் வச்சுக்க வேண்டாம், அந்த ஆளோட சமாதானமே போயிடும். அப்போ நம்ம எப்படி அந்த வார்த்தையை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா, இப்போ அந்த ஆளோட எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அப்படியே நம்ம சமாதானமாக சைலண்ட்டாக போயிடுவோம். ஆனால் உள்ளே என்ன இருக்கும், உள்ள அந்த பகை இருக்கும், உள்ள அந்த வெறுப்பு இருக்கும், உள்ள அந்த கசப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் வேதம் சொல்லுகிற சமாதானம் என்பது, ஒருவேளை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பகைகள் இருந்தாலும் அது தீர்க்கப்பட்டு, அது கன்ஃபரண்ட் பண்ணப்பட்டு, மறுபடியும் ஒப்புரவாகி ஒன்றாக இசைந்து இருப்பது சமாதானம். இந்த ரெக்கன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, ஒப்புரவாகுதல். இங்கே எபேசியர்லேயே பார்த்தோன்னா பாருங்க, எபேசியர் 2:14 பவுல் இப்படி சொல்றாரு, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து. அதாவது இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரைன்னா யார் சொல்றாருன்னா, யூதர்களும் புறஜாதியாரையும் சொல்றார். ஏன்னா இந்த யூதர்களும் புறஜாதியாரும் எப்பவுமே அவங்க ஒன்றா சேர்ந்ததே கிடையாது. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது. இவங்க குடித்த கிளாஸில் அவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்களோட ஒன்றா இருந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம பார்க்கல, இயேசு அந்த சமாரிய ஸ்திரீ இடத்துல போன உடனே அந்த அம்மா கேட்குது, தண்ணி கேட்டோடனே, நீர் யூதராக இருந்து என்கிட்ட போய் தண்ணி கேட்குறீங்களே, அப்படின்னா யூதர்கள் யாரும் எங்ககிட்ட வந்து வாங்கி குடிக்க மாட்டாங்க, எங்களோட எந்த ஒரு தொடர்பும் வைத்துக்க மாட்டாங்க, நீங்கள் என்கிட்ட போய் தண்ணி கேட்குறீங்களேன்னு கேட்குது. அப்போஸ்தலர் பேதுரு அவரிடத்துல புறஜாதியாரும் ரட்சிப்பின் இந்த திட்டத்துக்குள்ளே புறஜாதியாரும் அது உள்ள அடங்கியிருக்காங்கன்னு அவர் சொல்கிறதுக்கே அவருக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைன்னா பேதுரு வந்து ஒரு யூத சபையை ஆரம்பிக்கிறது தான் அவருடைய ஐடியா இல்லைங்களா. பேதுருக்கும் தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக யூதனும் இல்லை கிரேக்கனும் அல்ல, புது சிருஷ்டியை தான் கிறிஸ்துவுக்குள்ள, வாட் மேட்டர்ஸ் இஸ் நியூ கிரியேஷன். அப்போ இந்த சமாதானம் என்பது எப்படி வருகிறதுனா, இயேசுவே அவரே நம்முடைய சமாதான காரணராகி அப்படிங்கிறார். ஆங்கிலத்தில் வாஸ்தோனா he himself is our peace. இயேசுவே நம்முடைய சமாதானமாக இருக்கிறாராம். வேதம் சொல்லுது இல்லைங்களா, அவர் நாமும் சமாதான பிரபு. ஏசாயா 9:6 வாசிக்கிறோம், அவருடைய நாமம் என்னவாகிறது, சமாதான பிரபு. அப்போ இந்த கிருபை, இந்த சமாதானம், இது இரண்டுமே நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு மிகவும் அடிப்படையான காரியங்களாக இருக்குது. இந்த கிருபையை நாம் விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னா, மனிதனுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ளணும். பாருங்க, மனிதனுடைய நிலைமையை நாம் புரிந்து கொள்ளும் போது தான் நம்மளால் கிருபையை அப்ரிஷியேட் பண்ண முடியும். நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், தேவன் மனிதனை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியவும் சிருஷ்டித்தார். அப்போ மேன் வாஸ் சப்போஸ் டு ரிஃப்ளெக்ட் காட் ஆன் தி எர்த். மனிதன் தேவனை பிரதிபலிக்கிறவனாக இந்த பூமியிலே வாழ்வதற்காக தேவன் அவனை உண்டாக்கினார். உண்டாக்கி அவனுக்கு ஆளுகையை கொடுக்கிறார், டொமினியனை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடமையும் கொடுக்குறாரு பாருங்க, ஒரு விடுதலையும் கொடுக்குறார். இந்த கனிகளை எல்லாம் நீ புசிக்கவே புசிக்கலாம் அப்படிங்கிறார். அப்படின்னா யூ மே ஃப்ரீலி ஈட் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ட்ரீஸ்.
அதான் நீ ஃப்ரீயாக என்ன வேணால் சாப்பிட்லாம்ப்பா. இந்த ஃப்ரீடம் டு எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் அப்படின்னா, இந்த சாகாமையை தருகிற இந்த ஜீவ விருட்சத்தை கூட அவன் எடுத்து புசித்து இருக்கலாம், எல்லாத்தையும் சாப்பிட்லாங்கிறார். ஆனால் ஒன்றே ஒரு காரியத்தை மட்டும் விலக்கி வைக்கிறார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை கொடுக்குற இந்த விருட்சத்தில் மட்டும் இருந்து எடுக்காத அப்படிங்கிறாரு. ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமல் கரெக்டாக அதில் தான் தவறு செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல், மனிதனுடைய கீழ்ப்படியாமைனாலே இந்த உலகத்திலே பாவம் உள்ளே வந்துடுது. இப்போ இந்த பாவம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா, இந்த தேவனுடைய சாயலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதன், இந்த மகிமை பொருந்தியவனாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதன் மகிமை அற்றவனாக ஆகிறான். வசனம் சொல்லுதுங்களா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னா, he has lost the character of God. கடவுளுடைய அந்த சாயலை இழந்து விடுகிறான். அந்த சாயலை இழந்தாச்சு, இப்போ ஃப்ரீடம் போயிடுச்சு. கடவுள் கொடுத்த அந்த பாசிட்டிவான ஃப்ரீடம் போய் இப்போ எதுக்கு கீழ்பட்டு பாண்டேஜ், எந்த பாண்டேஜில் வந்துடான், பாவத்திற்கும் சாத்தானுக்கும் கீழே அந்த ஒரு கட்டுக்குள்ளே வந்துட்டான். ரோமர் 1ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தோன்னா, அவனுடைய சிந்தையில் வீணராகி உணர்வில்லாத இருதயம் இருளடைந்துதான். சிந்தை வீணா போச்சு, இருதயத்தில் ஃபுல்லாக இருள் வந்துருச்சு, வெளிச்சமே இல்லை. இன்னும் வாஸ்தவனா சொல்றது, தேவனை மனசில் வைத்து நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் கூட மனுஷனுக்கு இல்லையா, மைண்டில் கூட கடவுளை வச்சுக்கிறது கூட அவனுக்கு விருப்பம் இல்லையா. அவன் எண்ணம் பூரா இரவும் பகலும் எல்லாம் தீமையாகவும் கெட்ட காரியங்களாகவுமே அவனுக்கு நிரம்பி விடுகிறது. அப்போ இப்படி இருக்கிற மனுஷன் அதோட நின்று விடல. என்ன நினைக்கிறான் அவன் கடைசியில், நான் தான் எனக்கு கடவுள், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நான் செய்வேன். அப்போ பாருங்கள், கோடி கோடியாக பில்லியனாக மனுஷங்க இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த மாதிரி சிந்தையில வீணராகி இருதயத்தை இருளடைந்து, நான் தான் கடவுள், நான் நினைக்கிறதா நான் நடக்கணும், நான் நினைக்கிறது தான் சரி, எனக்கு நான் என்ன சரின்னு நினைக்கிறேனோ, அதாவது ஒரு தனிப்பட்ட நபர்லேருந்து ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து எடுத்து நம்ம ஒரு தேசம் வரைக்கும் பார்த்தோன்னா, எல்லாருமே அவங்க கடவுளாக இருக்கணும், அவங்க நினச்சது நடக்கணும், அவங்க நினச்சது தான் சரின்னு சொல்கிறதுனால தான் பூமி உலகம் இந்த இப்படி இருக்கிற கண்டிஷனில் இருக்குது. இப்போவும் நம்ம கொஞ்சம் கஷ்டமான காலத்தில் இருக்கிறோம் பாருங்கள், ஒரு வருத்தமான காலத்தில் இருக்கிறோம், போர் நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்திலே. ஆனால் கிறிஸ்தவ செய்தி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்று சேர்த்து, எப்படிப்பட்ட ஆட்களையும் ஒன்று சேர்த்து சமாதானம் பண்ணி வைக்கிற அந்த திராணியும் தகுதியும் உள்ளவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் பிரச்சனை என்னன்னா, நாம் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? ஏன்னா சமாதானம் எப்படி வருகிறதுனா, இந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் இந்த சமாதானம் கிடைக்கிறது. அப்போ ரோமரில் நம்ம 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம்லாம் வாசிக்கிறோம். இந்த மனுஷன் விழுந்து போய் பாவியாக இருக்கிறான்னு சொல்கிறோம்ல, ரோமர் 5:8 சொல்கிறார், பாவியாக இருக்கிறான் மனுஷன், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அப்படிங்கிறார். ரோமர் 10 சொல்கிறாரு, அதாவது பாவிகளாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ தப்பு செஞ்சுட்டு இருக்கோங்கிறது கிடையாது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அப்படிங்கிறார். அப்போ பாவிகளாக இருக்கிறதுனா ஏதோ அப்போ நாங்கள் தப்பு செய்துட்டோம், அப்படி தெரியாமல் இப்படி போயிட்டோம், வழிக்கு போயிட்டோம் அப்படின்னு கிடையாது. ஒரு மனிதனும் அவனுடைய அந்த ஃபாலன் நேச்சரில் அவன் விழுந்து போன நிலையிலே அவன் தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறான். இது நம்ம எல்லாரும் ஒத்துக்க மாட்டோம். நான் முதல்லாம் ஒத்துக்கலை. நான் ஒன்றும் சத்துருவெல்லாம் கிடையாது, நான் கடவுள் இருக்கிறாரு நம்புகிறேன், நான் கடவுளை நேசிக்கிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன் வரேன், நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையே சத்தியம். லெட் காட் பி ட்ரூ அண்ட் மேன் எவ்ரி மேன் லயர். இப்போ வேதம் சொல்கிறது, மனுஷன் இந்த விழுந்து போன மனுஷன் பை நேச்சர் அவனுக்கு உள்ளாகவே அவன் தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறான். அப்போ அவன் எதுக்கு இருக்கான், ஏன் இருக்கான்னு தெரியல, அவனோட பிரச்சனையை அவனாலேயும் சால்வ் பண்ணிக்க முடியாது. பிரச்சனையை சால்வ் பண்ணுற விட்ட நம்ம போய் சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் அறிவும் ஞானமும் கூட அவனுக்கு கிடையாது. இதுதான் சிம்பிளாக விழுந்து போன மனிதனுடைய நிலை. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மனிதனை பின்தொடர்ந்து சந்திப்பது தான் கர்த்தருடைய கிருபை. அதுதான் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கிற கிருபை. இதுதான் தகுதியே இல்லாத மனிதனை தேவன் பின்தொடர்ந்து அவனை மன்னித்து அவனை தம்மோடு ஒப்புரவாக்கி அவனை சமாதானத்தினால நிரப்புறாரு பாருங்க, அதுதான் கர்த்தருடைய கிருபை.
அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா, சங்கீதம் 8 மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இந்த சிருஷ்டிப்பை பார்த்தா, இந்த வானத்தை பார்த்தா, இந்த சந்திரனை பார்த்தா, இந்த நட்சத்திரங்களை பார்த்தா, இவ்வளோ பெரிய இந்த பிரபஞ்சத்தை பார்த்தா, ஆஹா இவ்வளோ பெரிய தேவன் இத்தனோண்டு இருக்கிற ஒரு மனுஷன் மேலே அவர் எதுக்கு இவ்வளோ கரிசனையாக இருக்கணும்? அந்த மனுஷனை அவர் ஏன் விசாரிக்கணும்? அந்த மனுஷனுக்காக அவர் ஏன் ரத்தம் சிந்தி அவர் சாகணும்? அதுதான் கர்த்தருடைய கிருபை. அதுதான் அவர் கிருபை. அவர் ஏன் நம்மளை சந்திக்கிறாருன்னா அவர் கிருபை, அவ்வளோதான். அவர் கிருபையாக இருக்கணும், நம்மளுக்கு இறக்கம் காட்டணும்னு அவர் முடிவு பண்ணார். அதனால் அது நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. லூக்கா 2:24 கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் பிறந்தபோது, அப்போ தேவதூதன் இந்த மேய்ப்பரிடத்திலே ராத்திரியிலே தேவதூதன் சொல்கிறாரு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு தாவீதின் வம்சத்திலே ஒரு இயேசு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது பரமசேனை திரள் எல்லாம் சேர்ந்து பாடினதாம், தேவனை துதித்தார்களாம். என்ன சொல்லி? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்களாம். பூமியிலே சமாதானம். பூமியிலே சமாதானம் அப்படின்னு சொல்லும் போது இது எதை குறிக்குதுன்னா, தேவன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மனிதன் எப்படி விழுந்து போன நிலையில இருக்கிறான். அவன் தேவனோடு ஒரு உறவற்றவனாக இருக்கிறான், தேவனை அறியாதவனாக இருக்கிறான், தேவனை தேடாதவனாக இருக்கிறான். அவன் வெளிச்சத்தை எப்படி விரும்பாதவனாக இருக்கிறான். அவனுக்கு இருள் தான் பிடிச்சிருக்கு, வெளிச்சமே அவனுக்கு பிடிக்கல. அப்போ இப்படிப்பட்ட மனிதனை தேவனிடத்தில் ஒப்புரவாக்க வேண்டும் அப்படின்னா அதற்காக கர்த்தர் இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பினார். அப்போ பூமியிலே சமாதானம் அப்படிங்கும்போது பூமியிலே தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இரட்சகராக பிறந்தார். ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது பாருங்க, on earth peace and goodwill toward men, அதாவது peace on earth among men. பூமியிலே மனிதனுக்கு சமாதானமும் with whom he is well pleased அல்லது on whom his favor rests. அதாவது யாருக்கு இந்த சமாதானம் கிடைக்கிறதா? with whom he is well pleased. தேவன் யார் மேல் பிரியப்படுகிறாரோ, தேவன் யார் மீது தம்முடைய தயவை வைக்கிறாரோ அவர்களுக்கு தான் இந்த சமாதானம் கிடைக்குமா. தேவன் யார் மீது அவர் தயவை வைக்கிறார் அப்படின்னா, யாரெல்லாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ, ஆஹா கர்த்தரின் மேல் கிருபையா இருக்கிறாரு, அவருடைய கிருபை எனக்கு வேணும், ஏன்னா வேற வழியில நான் எதையும் கடவுள்கிட்ட இருந்து வாங்க முடியாது, அவருடைய இரக்கமும் கிருபையும் எனக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு, அதனால நான் இதை பெற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் இந்த சமாதானம் கொடுக்கப்படுகிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம போன வாரம் கூட வாசித்தோம், ரோமர் 5:1 நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிற தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு வாசித்தோம். அப்போ பீஸ் வித் காட், தேவனிடத்தில் தேவனோடு நமக்கு சமாதானம் உண்டாகிறது. இன்னொரு பிரச்சனை மனுஷனுக்கு என்னன்னா, அவன் தேவனோட சரியில்லாம இருக்கிறதுனால அவனுக்குள்ளாவும் அவன் சரி கிடையாது. he has a lot of problems within himself. தனக்குள்ளாக இருக்கிற காரியங்களை தீர்க்கிறதுக்கும் வல்லமையற்றவனாக இருக்கிறான். ஏன் அப்படின்னா, தேவனுக்காக மனுஷனை தேவனுடைய சாயலிலே தேவன் உண்டு பண்ணினதுனாலே, தேவன் இல்லைனா அவன் எப்படிப்பட்டவனாய் உண்டாக்கப்பட்டானோ அப்படிப்பட்டவனா அவனால் வாழ முடியாது, செயல்பட முடியாது, இருக்க முடியாது. அப்போ தேவனிடத்திலே சமாதானம் இல்லாம மனுஷனுக்கு உள்ள சமாதானம் இருக்காது. மனுஷனுக்கு உள்ள அவனுக்குள்ளே அவனுக்கு சமாதானம் இல்லாத போது அவன் மற்றவர்களோடு அவனால சமாதானமாக இருக்க முடியாது. அப்போ இதுதான் ஆர்டர். முதல்ல தேவனோடு நமக்கு சமாதானம் உண்டாக வேண்டும். அதை அவர் கிருபையாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதின் மூலம் நமக்கு அந்த சமாதானத்தை அவர் கொடுக்குறாரு. அந்த சமாதானத்தை நாம் பெற்றதுனால இப்போ அவருக்கு முன்பதாக குற்றம் இல்லாமல், கில்ட் இல்லாமல், காண்டம்னேஷன் இல்லாமல் நம்மளுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டு நாம் ஒரு தைரியத்தோட கடவுள் என்னோட இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு சமாதானம் நிறைந்தவர்களாக நாம் இருக்கலாம். நமக்குள்ள அந்த சமாதானம் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களோடையும் நாம் சமாதானத்தோடு நடக்க முடியும்.
இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம போனோம்னா சமாதானத்தில் இயேசு சொல்றாரு மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள், எல்லாம் சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள், பீஸ் மேக்கர்ஸ். அப்போ சமாதானம் பண்ணுவது எது, சமாதானம் பண்றது இல்லை அப்படின்னா 3 காரியங்கள். ஒன்று, பீஸ் மேக்கிங் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். ஒரு விரோதமோ இல்லை ஒரு முரண்பாடோ இல்லை ஒரு மாறான கருத்தோ இல்லாமலே இருப்பது தான் சமாதானம் கிடையாது. அதே போல் இந்த சமாதானம், வேதம் சொல்லுகிற சமாதானம், இட் கேன் நாட் பி பாட் வித் எனி ப்ரைஸ். எதை வேணாலும் இதுக்கு ப்ரைஸாக கொடுத்து எப்படியே சமாதானம் இருந்தால் போதும். நெவர் அட் த காஸ்ட் ஆஃப் சாக்ரிஃபைசிங் த ட்ரூத் ஆர் காம்ப்ரமைசிங் வித் த வேர்ல்ட். சத்தியத்தையே தியாகம் பண்ணி உலகத்தோடு ஒத்து போய் சரியா தப்பா எல்லாத்தானே ஒத்து போய் எப்படியோ ஒரு சமாதானம் பண்ணால் போதும் அப்படிங்கிறதும் இந்த சமாதானம் கிடையாது. கடவுள் கொடுக்குற சமாதானம் கிடையாது. மூன்றாவது, அவாய்டிங் ஸ்ட்ரைஃப். திஸ் பீஸ் இஸ் நாட் அவாய்டிங் ஸ்ட்ரைஃப். இந்த பீஸ் மேக்கிங், இந்த சமாதானம் பண்ணுகிறது அப்படின்னா பிரச்சனையே வராமல் சச்சரவே வராமல் அப்படியே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போகணுன்னே கிடையாது. இந்த தவறை நான் செய்திருக்கிறேன், கர்த்தருடைய பிரச்சனத்தை காத்துக்கொள்ளணும், டென்ஷன் ஆகக்கூடாது, சமாதானமாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, பிரச்சனை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரச்சனையை நம்ம கன்ஃப்ராண்ட் பண்ணி அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு, அது ஒரு தவறாக இருக்கலாம், ஒரு இஷ்யூவாக இருக்கலாம், சச்சரவாக இருக்கலாம், அது நம்ம தீர்வு அது சரியான விதத்தில் நம்ம அதை கன்ஃப்ராண்ட் பண்ணி அதை எதிர்த்து அதுக்கு உண்டான சொல்யூஷனை நாம் எடுத்துகிட்டு வரலைன்னா இட்ஸ் ஒன்லி a மேட்டர் ஆஃப் டைம். கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் அதோட இன்னெவிட்டபிளான தவிர்க்க முடியாத கான்சிக்வன்ஸ் கண்டிப்பாக நம்ம பார்த்தே தீருவோம். அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள், இயேசு கிறிஸ்து சொல்ற சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னா இது எந்த மாதிரி சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னா, this peacemaker is one who actively seeks to reconcile people to God and to one another. இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள்னா இது என்ன மாதிரி பீஸ் மேக்கிங் சமாதானம் பண்ணுகிறதுனா, முனைப்போடு கடவுளோடு மனிதர்களையும் ஒருவரோடு மற்றவரையும் ஒப்புரவாக்க முயற்சி செய்பவர்கள் தான் இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள். பாருங்க, இந்த சமாதானங்கிற வார்த்தை, இன்னும் நம்ம இந்த வார்த்தை குறித்து பார்த்தோம்னா இது ஏதோ நான் வாசிக்கிறேன் பாருங்க. சமாதானம் ஷலோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எதெல்லாம் சொல்றாங்கன்னா, ஹெல்த், ப்ராஸ்பரிட்டி, ஹார்மனி, ஹோல்னஸ், சுகம், செழிப்பு, இசைவா இருப்பது, எதுவுமே இப்படி அப்படி இல்லாமல் ஹோல்னஸ், முழுமையாக இருப்பது, பர்ஃபெக்ட் வெல்ஃபேர், பூர்ணமான நன்மையோடு இருக்கிறது, செரினிட்டி, ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு திருப்தி, ஃப்ரீடம் ஃப்ரம் ட்ரபிள், தொல்லைகள் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது, லிபரேஷன் ஃப்ரம் எனிதிங் which hinders contentment. நாம் திருப்தியாக வாழ்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் நம்மளை விடுவிப்பது. அப்போ இந்த ஷலோம்னு சொல்லும் போது, அதாவது நத்திங் லேக்கிங், நத்திங் புரோக்கன், எதுவும் சரியில்லாமல் இல்லை, எதுவுமே நல்லா இல்லாமல் இல்லை, எல்லாமே பூரணமாக இருப்பது தான் ஷலோம். அப்போ இந்த ஷலோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இந்த சமாதானம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இதை நம்ம மற்றவர்கள் மேலே நாம் இதை வாஞ்சிக்கிறோம். இந்த சமாதானம் மற்றவர்கள் மீது வரணும் அப்படின்னு நாம விரும்புகிறோம். பவுல் இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் பண்ணுகிறவராய் இருந்தார். ஒரு வேத பகுதி வாசி பாருங்க. 2 கொரிந்தியர் 5:18 வாசிக்கிறேன். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். God has given us the ministry of reconciliation. அது என்னவெனில், அது என்ன அப்படின்னா, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இதுதான் பீஸ் மேக்கிங். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பீஸ் மேக்கிங் இதான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்னன்னா, தேவன் மனிதனோடு ஒப்புரவாக வழியை அவர் செய்து வைத்திருக்கிறாரு. அவருடைய கிருபையின் மூலமாக இந்த வழியை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். இதற்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி யாரெல்லாம் இந்த கிருபையை பெற்றுக்கொள்வார்களோ அவர்களெல்லாம் தேவனோட ஒப்புரவாகி அவர் கொடுக்கிற இந்த அழியாத சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மற்றவர்களிடத்திலே சொல்லி, மற்றவர்களுக்கு தேவனை காண்பித்து, மற்றவர்களை தேவனோடு ஒப்புரவாக்கி
அதன் மூலமாய் அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக்கி அவர்களுக்கு சமாதானம் கிடைக்க பண்ணுவதுதான் இந்த பீஸ் மேக்கிங். இதுதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள். சமாதானம் இது எப்பவுமே நியாயம், நீதி இதன் அடிப்படையில மட்டுமே அமைகிறது. அவர் நம்முடைய சமாதானக்காரனராகி அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம லேவியராகமத்தில் பார்த்தோன்னா இந்த சமாதான பலி அப்படின்றத பார்க்குறோம். பீஸ் ஆஃபரிங் அது எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்களோ, ஒரு மிருகத்தை எடுத்துகிட்டு வந்து அதை கொன்று அதில் ஒரு பங்கை தேவனுக்காக தகன பலியிடுவார்கள், ஒரு பங்கை ஆரோனின் புத்திரர்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு பங்கை இவங்களை வைத்து புசிப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த சமாதான பலியாக இருக்கிறார். சும்மா வந்துடல நமக்கு சமாதானம், நமக்கு அது ஃப்ரீயாக கிருபையாக வந்தது. ஆனால் அந்த சமாதானத்துக்கு தேவன் பெரிய கிரியத்தை அவர் செலுத்த வேண்டியதாக இருந்தது, சும்மா கிடையாது. அவரே நம்முடைய ஹீ பிகேம் ஆர் பீஸ் ஆஃபரிங். அவர் நம்முடைய சமாதான பலியாக அவர் கல்வாரி சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். அந்த பலியை கடவுள் செலுத்தி நமக்கு இந்த சமாதானத்தை கொடுத்தார். அதுவும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த படம். தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் இருக்குது. அப்புறம் இந்த ஆரோன் புத்திரர்களுக்கு ஒரு பங்கை கொடுக்குறாங்க, தேவனுக்கு ஒரு பங்கை தகன பலியிடுறாங்க, ஆரோன் புத்திரர்கள் ஒரு பங்கை எடுக்கிறாங்க, அப்புறம் இன்னொரு பங்கை எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போ இந்த சமாதானம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கு, நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கு. இது தேவனுடைய திட்டமாக இருக்குது. இதுதான் தேவன் கொடுக்கிற இந்த சமாதானம். இயேசு யோவான் 14:27 சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கும் கர்த்தராகிய இயேசு கொடுக்கிற சமாதானத்திற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த சமாதானம் அவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுத்து போறேன்றார். உனக்கு தனியாக ஒரு செகண்ட் குவாலிட்டி சமாதானத்தை கொடுக்கல. நான் எந்த சமாதானத்தில் நான் இருக்கிறேனோ, எந்த சமாதானத்தில் நான் ஆப்ரேட் பண்ணுறேனோ, எந்த குவாலிட்டி சமாதானம் எனக்கு இருக்கிறதோ அதே சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அதனால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகத்தில் ஒன்றும் நம்மளுக்கு கேட்குற நியூஸ் எல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லை. நம்ம கலங்குற மாதிரியும் பயப்படுற மாதிரியும் தான் நிறைய செய்திகள் வருது. வாதை வருதுங்கிறாங்க, இது வருதுங்கிறாங்க, போர் நடக்குது, இது தட்டுப்பாடுங்கிறாங்க, விலை ஏறுங்கிறாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற இந்த உலகத்தில் வாழ்கிறதே அநேகருக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. அது ஊழியம் செய்து வாழ்வது இன்னும் சவாலாக அநேகருக்கு இருக்குது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறார். கடைசியாக ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், சொல்லுங்க பக்கத்தில், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதாவது கர்த்தர் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுப்பது மட்டும் இல்லை, இந்த சமாதானத்தை நாம் எப்படி தக்க வைத்து, இந்த சமாதானத்திலே நாம் எப்படி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நம்ம வாழ்ந்தாலும், எப்படி அவர் கொடுத்த அந்த சமாதானத்தை நாம் தக்க வைத்து கொண்டு அதிலே நாம் நிலைத்திருந்து, இந்த சமாதானம் நமக்கு ஒரு பெரிய ஒரு கேடகம் போல, ஒரு ஷீல்டு மாதிரி இந்த சமாதானம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது, எப்போ நாம் எதுக்கும் கவலைப்படாமல், ஆண்டவரே இது எனக்கு தேவை, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அவர்கிட்ட நம்ம எல்லாவற்றையும் உயர்த்தி நம்முடைய விண்ணப்பத்தை அவருக்கு நேராக நம்ம ஏறெடுத்து தேவனுக்கு அதை நம்ம தெரியப்படுத்தும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும்.
நம்மை விடுவிக்கிற சமாதானம் மட்டும் இல்லை, நம்மை காத்து கொள்ளுகிற சமாதானம். இயேசு நமக்கு விட்டு போன இந்த சமாதானம், இயேசு கொடுத்திருக்கிற அந்த சமாதானம், அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுத்தாரே அந்த சமாதானம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பாருங்க, அநேக நேரத்தில் அப்படிதான் சில டைம் அப்படியே கற்பனையில் ஆழ்ந்து அப்படியே பிரச்சனையை நினச்சி முழுகி அதுக்குள்ளே போயிட்டு ஒரு சின்ன காரியத்தை செய்கிறதுக்கு நாம் மறந்துடுவோம். இல்லைன்னா நம்ம அப்படியே அந்த வஞ்சனைக்குள்ளே இருப்போம். ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு தெரியப்படுத்தி அவர்கிட்ட அதை ஒப்பு கொடுக்கும்போது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இதையே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்னா, இந்த சமாதானம் ஒரு சூழ்நிலையை பொறுத்தோ, இல்லை உங்களுக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, உங்களுக்கு எல்லாமே ஹாப்பியாக போதா வாழ்க்கையில், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குதா, எல்லாரும் உங்களுக்கு ஒத்து போகிறாங்களா, இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஒத்து போனாலும் சண்டை இருந்தாலும் சண்டை இல்லைனாலும், நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் இல்லை நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான எந்த ஒரு காரணமே இல்லைனாலும், எல்லா சூழ்நிலையிலுமே மாறாமல் இந்த சமாதானம் உங்களை காக்க வல்ல ஒரு சமாதானமாக இருக்கிறது. இந்த சமாதானம் சமாதான பிரபுவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து மட்டுமே நமக்கு வரக்கூடிய ஒரு சமாதானமாக இருக்குது. இந்த உலகத்துக்கு இந்த சமாதானம் தான் வேணும். இந்த சமாதானம் தான் உலகத்துக்கு இல்லை. எல்லா வகையான போலி சமாதானமாக வச்சிருக்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட்டில் இருந்து ஆவிக்குரிய டிசெப்ஷனில் இருந்து இப்படி போனால் சமாதானம், அப்படி போனால் சமாதானம், இதெல்லாம் சம்பாரிச்சா எல்லாம் சமாதானம் வந்துடும், எப்படியோ போய் சமாதானத்தை தேடுறாங்க. ஆனால் அந்த போலியான சமாதானம் ஒரு நேரத்தில் ஒரு எல்லைக்கு மேலே அவங்கள அது கைவிட்டுரும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த சமாதானம் இது எல்லா புத்திக்கும் மேலான, சர்பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இது வந்து புரியுது, எப்படி இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி இவ்வளோ சமாதானம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அது இயேசுனுடைய சமாதானம். இந்த சமாதானம் வேற. இது நம்ம டிசைன் பண்ணி சிருஷ்டித்து உருவாக்குனாரு பாருங்க. அவர் நமக்கு கொடுக்குற சமாதானம் அவருக்கு தான் தெரியும். எந்த சமாதானம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும், எந்த சமாதானம் நம்மளுக்கு சூட் ஆகும், எந்த சமாதானம் நம்ம காக்கும்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை அவர் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். இந்த சமாதானம் எப்பொழுதுமே நமக்கு இருக்குது. இந்த சமாதானம் உங்களுக்கு தெரியுமா? இந்த சமாதானம் உங்களுக்கு வேணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாதானத்தை நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார். அப்போ கிருபையும் சமாதானமும் போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? யார்கிட்ட இருந்து வருது? பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தோம். பார்த்தா நம்ம சும்மா அப்படியே எல்லாரும் பிதான்னு சொல்லிட முடியாது. ஒரு வகையில் கடவுள் எல்லாருக்கும் பிதாவாக இருக்கிறாரு. ஏன்னா ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் கிரியேஷன், ஆவிகளின் பிதா அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் இந்த உடன்படிக்கையிலே, இந்த மீட்பு அப்படிங்கிற இந்த உடன்படிக்கையிலே, இந்த ரட்சிப்பின் திட்டத்திலே நாம் அவரை பிதான்னு நம்ம சொல்லும் போது நாம் அவருக்கு பிறந்தவர்களாக நாம் இருக்கிறோம். நம்ம பிதா அவர். நமக்காக தம்முடைய சொந்த குமாரனே ஒப்பு கொடுத்தவர். எல்லாவற்றையும் அவரோட கூட வைத்து நமக்கு கொடுத்திருக்கிற தேவன். நமக்கு இது நான் கொடுக்க மாட்டேன், இது உனக்கு இல்லைன்னு எதையுமே நம்மகிட்ட இருந்து விலக்கி வைக்கிற தேவன் பிதா அவர் அல்ல. அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பவுல் இந்த தமஸ்கு போகிற அந்த ரோடில் அவர் சந்திக்கிறாரு. அப்போ அவர் இயேசுவை ஆண்டவராக அவர் அறிந்து கொள்கிறார். ஆண்டவர் யெகோவா அப்படின்னு சொல்லும் போது யூதர்கள் அந்த வார்த்தையை சும்மா யூஸ் பண்ண மாட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு, கடவுளாகிய இந்த இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா. நம்மை மீட்பதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த உலகத்திலே நம்மை மீட்டு எடுத்து இந்த பாவத்திலேருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மளை ரட்சிக்கிறவராக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டவர். அதுதான் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவங்க கிட்ட இருந்து நமக்கு வருகிற இந்த கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறார் பவுல். ஆமென். எத்தனை பேர் இந்த கிருபையும் சமாதானமும் பெற்றிருக்கிறீங்க? நாம எழுந்து நின்று ஜெபிப்போம். ஆண்டவரே, பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை எவ்வளவு ஆச்சரியமானதா இருக்குது அப்பா. உம்முடைய அன்பும் எவ்வளவு ஆச்சரியமானதா இருக்குது. கிருபையும் சமாதானத்தையும் அப்பா இது எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த கிருபை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகவும்
ஊற்றாகவும் இருக்குது. எங்க சகல நன்மைகளையும் அப்பா நாங்க உடைய கிருபையினால நாங்க பெற்றுக்கொள்கிறோமே, அதற்காக நன்றி. இந்த உலகம் தரக்கூடாத இந்த சமாதானம், இந்த மனதுக்கும் இந்த இருதயத்துக்கும் அப்பா புரிந்து கொள்ள முடியாத எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட இந்த தேவ சமாதானம் எவ்வளவு பெரிய ஒரு ஈவு, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அதுவும் இந்த சூழ்நிலையிலே அப்பா, சவாலான சூழ்நிலைகளை, கஷ்டமான சூழ்நிலைகள், இடுக்கமான சூழ்நிலைகள், துன்பமான சூழ்நிலைகள்ல ஆண்டவரே இன்றைக்கு இருப்பவர்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த சமாதானத்தை அப்பா பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே அப்பா இந்த கிருபையும் சமாதானமும் அவர்களுக்கு உண்டாவதாக. அப்பா அவருடைய வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலனையும் எல்லாவற்றையும் ஆண்டவரே மேற்கொண்டு மேலே எழும்பி வருகிற அந்த பலனையும் அப்பா உம்முடைய கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு அவர்களுக்கு அருளுவதாக. தகப்பனே நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. நீர் எங்களை இவ்வளவாய் நேசிக்கிறீரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி. எல்லாவற்றையும் உடைய வல்லமையான கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சித்தம் அப்பா செய்யப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.